ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமி சீரீஸ்னா ராக்னா கிரிம்சன் சீசன் 1 எபிசோட் 3 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடில் ஃபஸ்ட்டே சூசைட் ப்ரிவென்ஷன் வார்னிங்கை போட்டுருவாங்க. ஸோ இதில் ஒரே ஒரு சீனை மட்டும் என்னால் காமிக்க முடியாது. அண்ட் இந்த எபிசோடில் வர டிராகன் வந்து ரொம்பவே வளவலன்னு பேசுமா. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு டீட்டெயில்டாகவும் தெளிவாகவும் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். சில விஷயங்களை பார்த்தே புரிஞ்சுக்கோங்க. சரி, வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ராக்னா கிரிம்சன் சீசன் 1 எபிசோட் 3. ஒரு டிராகன் வந்து வின் மேஜிக்கை யூஸ் பண்ணி மக்கள் எல்லாத்தையும் பிடிச்சி வச்சிருக்கு. அதுலேயும் குறிப்பாக அவன் லேடிஸை பிடிச்சி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். அவங்க கதற அந்த லேடிஸோட சவுண்டு, ஓ விண்ட், நீயும் அதை என்ஜாய் பண்றியா அப்படின்னு அந்த சுப்பீரியர் டிராகன் விண்டு கிட்ட லூசு மாதிரி பேசிட்டு இருக்கான். யாராச்சும் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு அதுல ஒரு பொண்ணு சொல்லவும், நீ சொல்றது கரெக்ட் தான் விண்ட், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண யாராச்சும் வந்தா நல்லா இருக்கும்ல அப்படின்னு அந்த டிராகன் சொல்றான். இங்க சில டிராகன் ஹண்டர்ஸ் வந்து முடியாம கஷ்டப்பட்டு ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான், நமக்கு தான் முடிஞ்சது அப்படின்னு அவங்க நினைச்சிட்டு இருந்தா ஒரு வண்டியில டக்குன்னு நம்ம ஹீரோ வந்து இறங்குறான். அவங்க யாரு, டிராகன் ஹண்டர்ஸா அப்படின்னு அந்த ஆளுங்க பார்க்கவும், இப்போ ஒரு பிளாஷ்பேக் போகுது. எனக்கு தெரியும், எல்லா டிராகனையும் கொண்டு அப்புறம் நான் உன்னை கொண்டுருவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அப்ப சரிவா, இந்த உலகத்தோட விதியை நம்ம மாத்தலாம் அப்படின்னு கிரிம்சன் சொல்றா. கொஞ்சமா வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த ஸ்லைம் வந்து ஹியூமன் ஃபார்முக்கு மாறுது. ஒரு சாதாரண ஹியூமன், நீ என்ன தைரியம் இருந்தாலும் கிரிம்சன் பேர் சொல்லி கூப்பிடுவா அப்படின்னு சொல்லவும், ஓ ஸ்லைம், உன்னை பார்த்து ரொம்ப நாளாச்சு நம்ம ஹீரோ சொல்றான். இப்பதான் நான் உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன், ஏதோ ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பேசாதடா அப்படின்னு சொல்லுது. சரி மிஸ்டர் ஸ்லைம், பார்த்ததுல சந்தோஷம் நம்ம ஹீரோ சொல்லவும், அப்படி ஒழுங்கா பேச கத்துக்கோ அப்படின்னு சொல்லவும், கிரிம்சன் வந்து அதை மதிச்சிருதா. நான் அவ்வளோ ஈஸியில யாரையும் நம்ப மாட்டேன், உனக்கு ஃபியூச்சர் தெரியும்னு சொன்னல, சரி நம்ம என்னெல்லாம் பண்ணோங்கிறத சொல்லுன்னு வா கேட்கவும், நம்ம தோத்துட்டோம் நம்ம ஹீரோ சொல்லவும், அதே எனக்கு தெரியும் எப்படின்னு வா கேட்கவும், நம்ம ஹீரோ அப்படியே யோசிக்கிறான். வேர்ல்ட் ஆஃப் மேஜிக் என்னாச்சு, ரெட் க்ரூசைட் பத்தி தெரியுமா, உனக்கு கடைசியில் என்னாச்சுன்னு வா கேட்கறான். நம்ம ஹீரோக்கு எதுவுமே தெரியல, எதுவுமே தெரியாதுன்னு சொல்ற ஒன்னு நான் எப்படி நம்புறது அப்படின்னு வா கேட்கவும், என் மெமரிஸ்லாம் இன்னும் கிளியரா இல்ல, ஒன்ன பார்த்த அப்புறம் தான் எனக்கே உன்னை பத்தி ஞாபகம் வந்துச்சு நம்ம ஹீரோ சொல்றான். உன் மெமரிஸ் திரும்ப வரதுக்கு நீ அந்த விஷயத்தை பார்த்தாதான் ட்ரிகர் ஆகும் அப்படிதானே, இது உனக்கு அட்வான்டேஜா தெரியுதுன்னு வா சொல்லவும், நான் உண்மையை தான் சொல்றேன் நம்ம ஹீரோ சொல்றான். ஃபைட் பண்றதுக்கும் எனக்கு மறந்து போயிடுச்சுன்னு பாதியில சொன்னேன்னு வா கேட்கவும், சில்வரின் பேட்டில் ஆர்ட்ஸ் என் மெமரியில இல்ல, அது என்னோட பாடியில இருக்குன்னு நம்ம ஹீரோ சொல்றான். என் ஃபைட்டிங் ஸ்கில்ல பத்தி கவலைப்படாத நம்ம சொல்லவும், ராக்னா உன் சில்வரின் பேட்டில் ஆர்ட்ஸ் பத்தி நான் தெரிஞ்சுக்கணும். ஸோ கூடிய சீக்கிரமே நிறைய டிராகன்ஸ் கூட கொஞ்சம் ஃபைட் பண்றியா அப்படின்னு வா கேட்கறா. ஸோ அப்படிதான் இவங்க இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. மக்களை காப்பாத்திட்டாங்க. பட் நம்ம ஹீரோவோட பேட்டில் ஆர்ட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு நீ ஃபைட் பண்ணக்கூடாது, அந்த டிராகன்ஸ் ஹண்டர் ஃபைட் பண்ணணும். அதுக்கு என்கிட்ட ஒரு பிளான் இருக்குன்னு கிரிம்சன் வந்துட்டு, கவலைப்படாதீங்க மக்களே, பக்கத்துல இருக்கிற டிராகன்ஸ் எல்லாத்தையும் நாங்க ஆல்ரெடி கொண்டுட்டோம், இதுதான் த டிராகன் ரீப்பர் அண்ட் நான் அவரோட பார்ட்னர் மேஜ் அப்படின்னு சொல்லவும், என்னது மேஜிக் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. டிராகன் ஹை பிளட் லைன்ல இருக்கிற எல்லாராலையுமே மேஜிக் யூஸ் பண்ண முடியும். பட் அது இந்த மக்களுக்கு தெரியாது. மேஜிக்கே இதனால் விட பார்க்காத அந்த மக்கள் அதை பெரிய விஷயமா நினைப்பாங்க. அவங்க பின்னாடி ஒரு தண்ணி இருந்து டிராகன்ஸை சாப்பிடுது, அது மேஜிக்கான்னு கேட்கவும், ஆமான் கிரிம்சன் சொல்றா. ஹியூமன் ஷேப்புக்கு மாறுது, அதுவும் மேஜிக்கான்னு கேட்கவும், ஆமான்னு சொல்லவும், அவ பேச ஆரம்பிச்சோடனே அது பேசவோ செய்து அப்படின்னு மக்கள்லாம் ஷாக் ஆகுறாங்க. இதுதான் என்னோட மேஜிக், ஸோ எல்லாரும் என் கூட ஜாயின் பண்ண தயாரா அப்படின்னு சொல்லி கிரிம்சன் கேட்கறா. எல்லாரும் தயார்னா மேஜிக் ஆசம்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லவும், அவங்களும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, மேஜிக் ஆசம், மேஜிக் ஆசம், மேஜிக் ஆசம் அப்படின்னு அவங்க கத்துறாங்க. இது ஒரு ஹிடன் டீடைலா இருந்தாலும் ஃபர்ஸ்டே நான் அவங்ககிட்ட சொல்லியிருந்தேன், கிரிம்சன் பேசுறது மூலியமாவே மத்தவங்கள கொஞ்சம் கொஞ்சமா மைண்ட் கண்ட்ரோல் பண்ணி அவங்களை கன்வின்ஸ் பண்ணிடுவா. மிஸ்டர் ரீப்பர், மிஸ்டர் மேஜ், ப்ளீஸ் எங்க வில்லேஜ் ஆளுங்களை காப்பாற்றணும், எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, ஈவன் என் வெப்பனாலும் நான் அவங்களுக்கு கொடுக்குறேன், அங்க இருக்கிற அந்த விண்ட் டிராகன் அது ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு அந்த ஆள் சொல்லுவோம். அது தேர்ட் சீட் டெம்பஸ்டல் டயஸ் டரியோஸ் அப்படின்னு சொல்லி கிரிம்சன் யோசிக்கிறா. சரி ஹெல்ப் பண்றோம் நம்ம ஹீரோ போகவும், எங்க போற, இந்த தடவை நீ ஃபைட் பண்ண போறதில்ல அப்படின்னு கிரிம்சன் தொடுறா. ஹீரோ அப்படியே கீழே விழுறான். உன் பாடி இன்னும் உன்னோட புது பவருக்கு அடாப்ட் ஆகல, உன்னோட ஒவ்வொரு மசில் ஃபைபரும் இப்போ வழியில துடிச்சுக்கிட்டு இருக்கு, அதனாலதான் இப்போ உன்னால அசைய கூட முடியல. ஸோ உன் பாடியை ஓவரா ஸ்ட்ரெயின் பண்ணாத, இதை ஏன் கிட்ட விட்டுரு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு கிரிம்சன் வந்து நம்ம ஹீரோவோட ஸ்வாட் எடுக்கிற. ரீப்பருக்கு அடிபட்டிருக்க, அவனால அசைய கூட முடியாதுன்னு கிரிம்சன் சொல்லவும், அச்சோ இப்போ என்ன பண்றதுன்னு அந்த மைக்கேல்ங்கிற ஆள் கேட்கிறாரு. இவன் எங்க ஸ்வாடனாலும் வச்சுக்கோங்க, ப்ளீஸ் எங்க மக்களை காப்பாத்துங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸ்வாடையை அவங்க கொடுக்க தயாராயிட்டாங்கன்னா இனி அவங்க டிராகனை ஹண்ட் பண்றதா இல்ல போலியன் கிரிம்சன் யோசிச்சுட்டு, என்னால அது முடியாது, நீங்க எல்லாரும் இப்ப ரொம்பவே சேஃபா இருக்கீங்க, ஈஸியா தப்பிச்சு போக முடியும், அப்படி இருந்தும் எதுக்காக அந்த மக்கள் எல்லாம் காப்பாத்தணும்னு இவ்வளவு கஷ்டப்படுறீங்க. ஓ இப்பதான் எனக்கு புரியுது, உங்க மனசாட்சி ஒருத்ததில்ல. அவங்க கடைசியா கத்துன அந்த சத்தம்னு உங்க காதுல கேட்டுட்டே இருக்கா. ப்ளீஸ் வண்டியை நிறுத்துங்க, எங்களையோ கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னப்போ நீங்க அவங்கள காப்பாத்தாம வந்தது. உங்க பின்னாடி கதறிக்கிட்டே வந்த சத்தம் கொஞ்ச நேரத்துல காத்துல பறந்து அவங்க எல்லாருமே காணாம போனது. கொஞ்ச நேரத்திலேயே வானத்துல இருந்து ரத்தத்தால மழை பொழிஞ்சது. அவங்க சாகிறதுக்கு நம்ம தான் காரணம்னு உங்களுக்கு ஒரு கில்ட் இருக்குல்ல. டிராகன் ஹண்டர்ஸா இருந்துட்டு இப்படி கோலத்தனமா ஓடி வந்துட்டு அவங்க சாவுக்கு நம்ம தான் காரணம்னு தோணுதா அப்படின்னு கிரிம்சன் பேச பேச இந்த ஹண்டர்ஸ்க்கு ஒரு மாதிரி ஆகுது. மைக்கேல் கீழே விழுந்து வாமிட்டே எடுக்கிறான். பட் அந்த டிராகன் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருந்தது, எங்களால என்ன பண்ண முடியும் மைக்கேல் கேட்கவும், ஒரு சிங்கிள் சில்வர் ஸ்பாடை வச்சு டிராகன்ஸ் கிட்ட இருந்து மக்களை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியதுதான் அவங்க கடமை அப்படின்னு கிரிம்சன் சொல்லவும், ஆனா அதை தோக்கடிக்கிற லெவலுக்கு எங்க கிட்ட ஸ்ட்ரென்த் அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது, எங்க கிட்ட அந்த லெவலுக்கு ஸ்ட்ரென்த் இல்ல, எங்க ஸ்வாட் எல்லாம் உடஞ்சு போகுது, நாங்க என்ன பண்றது அப்படின்னு நம்ம கேட்கவும், நம்ம ஹீரோ வந்து அந்த டிராகன்ஸை கட் பண்ணதை யோசிச்சு பாக்குறான். நம்ம ஹீரோவோட ஸ்வாட் மட்டும் தான் அந்த டிராகன்ஸ் எல்லாம் வெட்டி இருக்கும். நான் என்ன சொல்ல வரேன்னு இப்போ உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உனக்கு தேவையான ஸ்ட்ரென்த்தை நான் தரேன், ஒரு டிராகன் ஹண்டர்ஸா போராட நீங்க தயாரா அப்படின்னு சொல்லி கிரிம்சன் கேட்கவும், தயாரா அப்படின்னு மைக்கிலும் ஸ்வாட எடுக்கிறேன். இவங்களோட வில்லேஜ்க்கே இவங்க திரும்ப போறாங்க.
பாக்குறாங்க நிறைய இடம் இடிஞ்சு போயிருக்கு. இந்த இடம் கரெக்டா இருக்கும் அப்படின்னு கிரிம்சன் ஒரு சாவியை போட்டு ஒரு டோரை திறக்கிறா. எல்லாரும் உள்ள போங்கன்னு வா சொல்றா. பார்த்தா உள்ளுக்குள்ள நிறைய வெப்பன்ஸ் இருக்கு. இதுவும் மேஜிக்கா வேற லெவல், நிறைய லெவல் கன்ஸ் அண்ட் வெப்பன்ஸ் இருக்கு அப்படின்னு இவங்க பார்க்கும்போது அந்த கன் முக்கியம் இல்ல, அதுல போட போற புல்லட்ஸ் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி கிரிம்சன் காமிக்கிறா. நம்ம ஹீரோனோட சில்வரின் பவர்ஸ் அந்த புல்லட் குள்ள செலுத்துறான். அந்த புல்லட்டை வச்சு சுட்டா ஈவன் சுப்பீரியர் டிராகன் கூட டேமேஜ் பண்ண முடியும். மூஞ்சில வில்லத்தனமான சிரிப்பு இருக்குன்னு நம்ம ஹீரோ சொல்லவும் அந்த ஹியூமன்ஸ் எல்லாம் நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன், உனக்கு எமல கோவமா அப்படின்னு சொல்லி கிரிம்சன் கேட்கறா. எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல, கண்டிப்பா நீ அவங்கள வின் பண்ண வச்சிருவேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். என்னால கன்ஃபார்மா சொல்ல முடியாது. ஆமா நீ எதுக்கு அப்செட்டா இருக்கன்னு கிரிம்சன் கேட்கவும், என்ன ரீப்பர்னு பில்டப் கொடுத்தா அவங்களும் மாஸ்டர் ரீப்பர் ஹெல்ப் பண்ணுங்கன்னு என்கிட்ட வந்து நின்னாங்க. அப்படி என் கூட யாரும் இருக்கணும்னு ஆசைப்படல. கார்ஸ் பண்ணப்பட்டவன் என் கூட யாரும் இருந்தாலும் அவங்க இறந்துருவாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். அதனாலதான் அந்த லியோங்கிற பொண்ணை அனுப்பி வச்சுட்டு செத்தாலும் கவலை இல்லைன்னு நினைக்கிறவங்கள மட்டும் கூட வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லி கிரிம்சன் கேட்கறா. அதுக்காக தான் அந்த பொண்ணை அங்கேயா கை விட்டுட்டு வந்தியான்னு கேட்கவும், நான் ஒன்னும் கைவிடலாம் நம்ம ஹீரோ சொல்றேன். என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல அப்படிதான் தெரிஞ்சது. அந்த பொண்ணும் அப்படிதான் நினைச்சிருப்பா. நம்ம பார்ட்னர்ஸா ஒர்க் பண்ண போறோம்னா நீ இந்த மாதிரி டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாது, எதனால என்கிட்ட ஓப்பனா சொல்லணும், இல்லைன்னா அது நம்ம மிஷனை பாதிக்கும் அப்படின்னு சொல்லி கிரிம்சன் சொல்லுவோம். கூட இருந்தா லியோக்கு ஆபத்து இருந்தா அவளை என்ன விட்டு தூரமா போக சொன்னேன். பட் அவளுக்கு ஏதாச்சும் ஆபத்துனா அவ என் கூட இருந்தா மட்டும்தான் என்னால அவளை ப்ரொடெக்ட் பண்ண முடியும்னு எனக்கு தெரியும். என் கண்ணு முன்னாடி அவ சாகுறதுல எனக்கு விருப்பம் இல்ல, அது எவ்வளவு கஷ்டமா இருக்கும் தெரியுமா அப்படின்னு நம்ம ஹீரோ ஆளவும். இப்போ உன்னை பத்தி நான் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டேன் ராக்னா. அண்ட் இந்த கிரிம்சன் அட்வைஸ் ஒன்று சொல்றேன் கேட்கறியா? வேற யாரும் நுழைய முடியாத ஒரு செப்பரேட் ஸ்பேஸ் என்னால கிரியேட் பண்ணி அதுல என்ன வேணா ஸ்டோர் பண்ண முடியும். அந்த லியோக்கு நம்ம ட்ரக்ஸை கொடுத்து என்னோட ஸ்பேஸ்ல தூங்க வச்சிடலாம். எல்லா டிராகன்ஸையும் கொண்டு அப்புறம் அவளை எழுப்பிக்கலாம். என் இடத்துல அவ ரொம்பவே சேஃபா இருப்பா. உன்னோட ஃபைட்டிங்ல அவளுக்கு எந்த பிரச்சனையும் வராது. எப்படி இருக்கு என்னோட இந்த எக்ஸலென்ட் பிளான் அப்படின்னு கிரிம்சன் கேட்கவும், ஹீரோ டக்குன்னு அவளை மூஞ்சில பஞ்ச் பண்ண வரேன். பஞ்ச் பண்ண கூட உனக்கு ஸ்ட்ரென்த் இல்ல, ஒழுங்கா நான் சொல்றதை மட்டும் செய்டா. உன்னோட சில்வரின் அந்த புல்லட்ஸ்ல செலுத்து. உனக்கு என்னதான் பிரச்சனைன்னு கிரிம்சன் கேட்கவும், நீ தான் பிரச்சனை, நீ ரொம்பவும் மோசமானவன் நம்ம ஹீரோ சொல்லவும், அதை நிறைய பேர் என் மூஞ்சிக்கு நேரம் ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. அப்புறம் நீ அடிக்கடி கர்ஸ் பண்ணப்பட்டவன் சொல்றியா, அதை இனி ஏன் முன்னாடி யூஸ் பண்ணாத. உண்மையிலேயே கர்ஸ் பண்ணப்பட்டவங்க நான் எப்படி இருப்பாங்க தெரியுமா? உண்மையான கர்ஸ் நான் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு ஒரு கன்னை லோட் பண்ணி கிரிம்சன் தான் தலையை தானே ஷூட் பண்ணிக்கிறான். பார்த்தா கிரிம்சன் ஒன்னும் இறந்து போகல, பக்கத்திலேயே தான் வந்து நிக்கிறான். உண்மையான கர்ஸ் நான் இப்படி இருக்கும், சோ ஒன்ன நீ கர்ஸ் பண்ணப்பட்டவன் நீ சொல்லாத. ஸ்லைம் அங்க என்ன நடக்குதுன்னு கேட்கவும், என் கண்ணை நான் சிட்டிக்குள்ள செலுத்திட்டேன்னு சொல்லுவோம். ரிவார்டா என் பாடியை சாப்பிட்டுக்கோ அப்படின்னு கிரிம்சன் சொல்றான். அந்த இடம் பார்க்க இப்படிதான் இருக்கு. இந்த வில்லேஜ் சென்டர்ல ஒரு பெரிய விண்ட் இருக்கு, அங்கதான் மக்கள் எல்லாம் அவன் பிடிச்சி வச்சிருக்கான் அப்படின்னு ஸ்லைம் சொல்லுவோம். விமென்ஸ் தானே அப்படின்னு கேட்கவும், எத்தனை பேர்னு கேட்டா 16 பேர் என்ன உயிரோட இருக்காங்கன்னு சொல்லுவோம். அந்த 16 பேரையும் அவன் கொஞ்சம் கொஞ்சமா டார்ச்சர் பண்ணி தான் கொள்ளுவான். அவன் எவ்வளவு டைம் எடுத்துக்கிறானோ எங்களுக்கு அவ்வளோ டைம் நாங்க ப்ரிப்பேர் ஆக இருக்கும் அப்படின்னு கிரிம்சன் யோசிக்கிறா. மாஸ்டர் எப்பவோ உங்க பாடி தான் டேஸ்டா இருக்கு அப்படின்னு ஸ்லைம் சொல்லுது. தேர்ட் சீட்டான டெம்பசல் கூட ஃபைட் பண்றதுக்கே உங்களுக்கு டைம் வேணும். நம்ம ஹீரோ டைப்பவே சொன்னா அந்த பொண்ணுங்களை காப்பாத்த போறன்னு பிளான கெடுத்துருவான். கிரிம்சன் வந்துட்டு அங்க இருக்கிற இடத்த பார்த்துட்டு வேற ஒரு பிளான போடுறா. சோரியன் இன்னும் கொஞ்ச நேரத்துல ஒதுக்க போகுது, அந்த டெம்பஸ்ட் செல்ல நம்ம கொல்றதுக்கு நான் சொன்ன பிளான் தான் கரெக்டா இருக்கும். எல்லாரும் தயாரா அப்படின்னு கிரிம்சன் கேட்கும்போது தயார் அப்படின்னு அவங்க கத்துறாங்க. அடடே உங்களை காப்பாத்த ஓடி போனவங்க எல்லாம் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த டெம்பஸ்ட் செல் பார்த்துட்டு இருக்கான். பட் இவங்க போற அந்த வேன்ல நம்ம ஹீரோ இல்ல. சன்ரைஸ் ஆகிற டைம் வந்துருச்சு, நான் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி டெம்பஸ்ட் செல் யோசிக்கிறான். நாங்கெல்லாம் டிராகன் ஹண்டர்ஸ், எவ்வளவு பெரிய டிராகனா இருந்தாலும் சரி நாங்க தோக்கடிக்காம விட மாட்டோம். அதுலயும் நீ ஒரு சரியான முட்டா பையா வெண்டு கூட எல்லாம் போய் பேசிட்டு இருக்க, உனக்கு மட்டும் தான் மூளை இல்லையா இல்ல உங்க டிராகன் பிளட்ல இருக்கிற எல்லாருக்குமே மூளை இல்லையா அப்படின்னு கிரிம்சன் அவனை கடுப்பேத்துவோம். என்ன தைரியம் இருந்தா என்ன பார்த்து முட்டான்னு சொல்லியிருப்பாங்க. நான் விண்டு கூட பைத்தியக்கார மாதிரி பேசிட்டு இருக்கேன். பொடி பசங்க, என் விண்டோட அருமையை பத்தி தெரியல, அவங்க எல்லாம் பொடி பசங்க, அதனால நான் மன்னிச்சு விட்டுறலாம். ஆனா என் பிளட் லைனை பத்தி என்ன தைரியம் இருந்தா அவங்க பேசியிருப்பாங்க. என்னால அவங்கள மன்னிச்சு விட முடியாது. ஒரு சாதாரண லோலி ஹியூமன்ஸ் என்ன தைரியம் இருந்தா என்ன பார்த்து அப்படி பேசியிருப்பீங்க. அதுல ஒரு தேர்ட் சீட்டா இருக்கிற என்ன தைரியம் இருந்தா அவமானப்படுத்திருப்பீங்க. அவங்க தலையை வெட்டி மண்ணில் ஒரு டம் நான் விட மாட்டேன் அப்படின்னு நம்ம டென்ஷன் ஆகி அவங்கள ஃபாலோ பண்றான். இதுதான் அவங்களுக்கும் வேணும். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஃபர்ஸ்ட் எபிசோட்ல நம்ம ஹீரோ கொண்டது 10th சீட் டிராகனை, அண்ட் அடுத்ததான் நம்ம ஹீரோ ஃபாரஸ்ட்ல வச்சு கொண்டது 8th சீட் டிராகனை. இப்போ இந்த விண்டை யூஸ் பண்ற அந்த டெம்பஸ்ட் செல் அப்படிங்கிறவன் 3rd சீட்னு சொல்லியிருக்கான். அதுக்கு அர்த்தம் பெரியர் டிராகன்ஸ்லயே அவன் 3rd ஸ்ட்ராங்கஸ்ட் மெம்பர். எப்படி அவனை தோக்கடிக்க போறாங்க, என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.